Good morning to all. இப்போ நம்ம யூனிட் 7 ஆட்டம்ஸ் அண்ட் மாலிக்யூல்ஸ் பார்த்துட்ருக்கோம். அதில் சால்வ்டு ப்ராப்ளம்ஸ் பார்க்குறோம். சரிங்களா? அதில் ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் ஆல்ரெடி நம்ம முடிச்சிட்டோம். இப்போது செகண்ட் எக்ஸாம்பிள் பார்க்குறோம். செகண்ட் எக்ஸாம்பிள் பார்த்திங்க அப்படின்னா calculation based on number of moles from mass and volume. சரி, நம்ம இது வரைக்கும் மாஸ் அப்படி பார்த்துருக்கோம். சரிங்களா? அவகேட்ரோ லாஸ் படி பார்த்திங்கன்னா வால்யூம் கேஷியஸ் ஃபார்மில் நம்ம எடுத்து அது பார்க்குறதுக்கு வால்யூம் பார்த்துருக்கோம். அப்புறம் அட்டாமிக் மாஸ் யூனிட் பார்த்தோம். ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ் யூனிட், ஆவரேஜ் அட்டாமிக் மாஸ் யூனிட், இது எல்லாமே பார்த்தோம். பட் இங்கே இன்னும் புதுசாக கொடுத்துருக்காங்க பேஸ்ட் ஆன் நம்பர் ஆஃப் மோல்ஸ். ஸோ மோல் அப்படின்னா என்னன்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சால் தான் நம்ம இதை கேல்குலேஷன் போடுறது புரியும். அப்படிங்கும்போது நம்பர் ஆஃப் மோல்ஸ் ப்ரெசன்ட் அது எதுலேருந்து பார்த்திங்கன்னா ஃப்ரம் மாஸ் அண்ட் வால்யூம். அதாவது ஒரு சப்ஸ்டன்ஸ் எடுக்கிறோம் அப்படின்னா அந்த சப்ஸ்டன்ஸ் வந்து அதோட அட்டாமிக் மாஸ் யூனிட், ஃபார் எக்ஸாம்பிள் கார்பன் அப்படின்னு எடுத்துக்கிறோம். கார்பனோட அட்டாமிக் மாஸ் யூனிட் என்ன நமக்கு தெரியும், 12. ஓகேவா? அப்படி 12 அப்படிங்கும்போது அது கிராம் ஃபார்முலா நம்மளால சொல்ல முடியுமா? அப்போ கிராம் ஃபார்முலா என்னன்னு சொல்லுவோம், 12 கிராம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? இது என்ன, அந்த கார்பனோட அட்டாமிக் மாஸ் யூனிட் 12. சரிங்களா? நம்ம இதை வந்து கம்பேர் பண்ணும்போது ரிலேட்டிவ் பார்க்கும்போது நம்ம என்ன பண்ணோம், இந்த 12 பார்ட் கார்பனில் 12ல் ஒரு பார்ட் மட்டும் எடுத்து அதை வந்து நம்ம ரிலேட்டிவ் பார்த்தோம், ரிலேட்டிவ் மாஸ் பார்த்தோம். சரிங்களா? இது வந்து அதோட மாஸ். பட் இப்போ நீங்கள் எடுத்துக்கிட்ட அந்த 12 கிராம் கார்பன் எடுத்திருக்கீங்க இல்லையா, 12 கிராம் கார்பனில் எவ்வளோ ஆட்டம்ஸ் வந்து ப்ரெசண்ட் ஆகிருக்கு? அதில் ஆட்டம்ஸ் மட்டும்தான் இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆட்டம்ஸ் மட்டுமே சொல்ல முடியாது. ஆட்டம்ஸ் இருக்கும், மாலிக்யூல்ஸ் இருக்கும், கேஷியஸ் அதர் பார்ட்டிகல்ஸ் இருக்கும். ஆட்டம்ஸ், அயன்ஸு, மாலிக்யூல்ஸு, அதர் பார்ட்டிகல்ஸ் இருக்கும். சரிங்களா? கார்பன் எடுத்துக்கிறீங்க, கார்பனில் என்னென்ன இருக்குது, ஆட்டம்ஸ் இருக்குது, அயன்ஸ் இருக்குது. அயான்ஸ்னால் என்னென்னா ப்ளஸ் மைனஸ் பார்ட்டிகல்ஸ் சொல்கிறோம் இல்லையா, அது அயான்ஸ். சரிங்களா? அதாவது இதை என்ன சொல்லலாம், கேத்தோடு ஆனோடுன்னு சொல்லுவோம். அதாவது எலக்ட்ரிக் பார்ட்டிக்கல் மாதிரி ப்ளஸ் பார்ட்டிக்கல் மைனஸ் பார்ட்டிக்கல்னு இருக்கும் அதில் அயான்ஸ்னால். ஓகேங்களா? அப்போ ஆட்டம்ஸு இருக்கும், அயான்ஸ் இருக்குது, மாலிக்யூல்ஸ் இருக்குது. ஸோ அது இதெல்லாமே வந்து அதில் மிங்கிளாக இருக்கும். கிராம்ஸில் இவ்வளோ கிராம் எடுக்கிறீங்க கார்பன் அப்படின்னா அந்த கிராமில் இது எல்லாமே ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ அதெல்லாம் நம்ம கலந்து சொல்லும்போது டோட்டலாக அதில் இருக்கக்கூடிய ஆட்டம்ஸ் மட்டும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, கால்குலேட் பண்ணுறீங்க அப்படின்னா அது என்ன சொல்கிறோம், நம்ம மோல் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? இன்னும் தெளிவாக சொல்லணும் அப்படின்னா நீங்கள் ஒரு சால்ட் எடுத்துக்கிறீங்க. சரிங்களா? ஃபைண்ட் சால்ட் எடுத்துக்கிறீங்க. அந்த சால்ட் வந்து கடையில் போய் வாங்குறீங்க, எவ்வளோ கொடுக்கட்டும் அப்படின்னு ஒரு பேக்கெட்டுன்னு வாங்குவீங்க. பட் அது 500 கிராம். ஓகேங்களா? அந்த 500 கிராமில் இருக்கக்கூடிய சால்ட்டில் எவ்வளோ ஆட்டம்ஸ் ப்ரெசண்ட் ஆகிருக்கு அப்படின்னு நம்ம பார்க்குறது தான் மோல். சரிங்களா? அதில் ஆட்டம்ஸ் இருக்கும், அயான்ஸ் இருக்கும், மாலிக்யூல்ஸ் இருக்கும். சரிங்களா? சம் அதர் பார்ட்டிகல்ஸ் ஏதாவது மிங்கிலாக இருக்கலாம். இது எல்லாமே சேர்த்து நம்ம என்ன பண்ண போகிறோம், அதோட மோலை நம்ம கேல்குலேட் பண்ண போகிறோம். சரிங்களா? இதுதான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், மோல் அப்படின்னு சொல்கிறோம். சரி, அப்படின்னா 1 மோல் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவகாட்ரோ என்ன பண்ணார் அப்படின்னா, சரி எல்லாருமே பேசிக்காக நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம், கார்பனை தான் நம்ம எல்லாத்துக்குமே எடுத்துகிட்ருக்கோம். ஏன்னா அதுதான் ஃபர்ஸ்ட்டு நம்ம எல்லாத்தோடையும் கம்பேர் பண்ணுறதுக்காக ஏதுவான ஒரு எலிமெண்ட் பார்ட்டிக்கல். சரிங்களா? அதில் நம்ம கார்பன் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டாரு. அதை வச்சு அவர் என்ன பண்ணியிருக்காரு, கார்பன் ஒரே ஒரு ஆட்டம் அப்படிங்கும்போது அதோட அட்டாமிக் மாஸ் யூனிட்டை நம்ம ஈஸியாக சொல்லிடலாம். பட் நீங்கள் ஒரு கிராமில் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா அந்த கிராம் லெவலில் எடுக்கிற கார்பனுக்குள்ளாரே எவ்வளோ ஆட்டம்ஸ் இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கணும். அப்படிங்கிறத இவரே பார்த்துருக்காரு. அப்படி வச்சு அவர் ரெஃபர் பண்ணி கண்டுபிடிச்சது, அதில் கிடைச்சது ஒரு மோல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஒரு மோல்ங்கிறது எதுக்கு ஈக்குவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் எவ்வளோ பார்ட்டிகிள்ஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 6.02
02 into 10 to the power of 23 அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காரு. புரியுதா? அதாவது ஒரு எலமெண்ட் எடுத்துக்கிறோம், அதை வந்து எவ்வளோ அளவு எடுத்துக்கிட்டோங்கிறது தான். இப்போ நீங்கள் சால்ட் வாங்கினீங்க, 1/2 kg ஒரு பேக்கெட் வாங்குது, 1/2 kg 500 கிராம் இருக்குது. அதில் அந்த 500 கிராம் சால்ட்டில் ஆட்டம்ஸ் எவ்வளோ ப்ரெசென்ட் ஆகிருக்கு, மாலிக்யூல்ஸ் எவ்வளோ ப்ரெசென்ட் ஆகிருக்கு, இதெல்லாம் சேர்த்து கேல்குலேட் பண்ணுறது தான் 1 மோல், அதாவது மோல் அப்படின்னு சொல்லி சொன்னோம். அப்போ 1 மோல் அப்படின்னா எதுக்கு ஈக்குவல்? 1 மோல்னா அதில் இருக்கக்கூடிய பார்ட்டிகிள்ஸ் எவ்வளோ அளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6.02 into 10 to the power of 23 particle. சரிங்களா? ஒரு மோல் அப்படி நீங்கள் கண்டுபிடிச்சதில் உங்களுக்கு இவ்வளோ கிடச்சிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கார்பனை எடுத்துட்டிங்க, அதில் வந்து உங்களுக்கு இந்த 6.02 into 10 to the power of 23 பார்ட்டிகிள்ஸ் அதில் உங்களுக்கு ப்ரெசென்ட் ஆகிருக்கு. அப்படின்னா அது வந்து ஒரு மோல் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். சரிங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 2 மோல் அப்படின்னு எங்கேயாவது கிடைக்கிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 மோல்னால் அங்கே எப்படி இருக்கும்? இந்த 2 மடங்கு இருக்கும். சரிங்களா? அதாவது 6.02 into 10 to the power of 23 அப்படிங்கிற அளவு ஒரு மோலில் இது இருக்குது. அப்போ 2 மோல்னால் இது என்ன? 2 மடங்கு தானே இல்லையா? போடலாமா? இப்படி அந்த அளவுக்கு பார்ட்டிகல்ஸ் அதில் ப்ரெசென்ட் ஆகிருக்குன்னு அர்த்தம். சரிங்களா? புரிஞ்சுதா? இப்போ நமக்கு பாயிண்ட் லெவல்லையும் கிடைக்கும். சரிங்களா? இந்த மாதிரி இருக்கிறது நம்ம மோல் அப்படின்னு சொல்லி கால்குலேட் பண்ணி சொல்கிறோம். எதுக்காக இந்த மோல் யூஸ் பண்ணுறோம்? லார்ஜ் யூனிட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் நம்ம எடுக்கிறோம். இப்போ லேபில் வந்து சும்மா இவ்வளோண்டு எடுத்து நம்ம கிராமில் 1 கிராம் 2 கிராம் அப்படி கம்மியாக எடுத்தாலும் அந்த கிராம் லெவலில் எடுக்கும்போது அப்போ அந்த கிராமில் இருக்கக்கூடிய நீங்கள் எடுக்கக்கூடிய கிராமில் இருக்கக்கூடிய அந்த ஆட்டம்ஸ் எவ்வளோ ப்ரெசென்ட் ஆகிருக்கு, அதில் மாலிகூல்ஸ் எவ்வளோ இருக்குது, அயான்ஸ் எவ்வளோ இருக்குன்னு கால்குலேட் பண்ணுறதுக்கு இந்த வந்து யூனிட் வந்து அட்டாமிக் மாஸ் யூனிட் நம்ம எடுத்துக்க முடியாது. அட்டாமிக் மாஸ் யூனிட்டுங்கிறதுனா ஒரு சிங்கிள் கார்பன் ஆட்டம் C2, அப்போ 2 கார்பன் இருக்குது அதில். அப்புறம் ஒரு கார்பனோட அட்டாமிக் மாஸ் யூனிட் என்ன அப்படின்னா 12 பாயிண்ட் சம்திங் 0.111 வரும் இல்லையா? அப்போ 12. அப்போ அந்த மாதிரி ஒரு ஆட்டம் கார்பன் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் இருக்கக்கூடிய ஒரு ஆட்டமோட அட்டாமிக் மாஸ் யூனிட் தான் நம்ம சொல்ல முடியும். இதே வந்து கார்பனை நான் கிராம் லெவலில் எடுத்திருக்கேன், அப்படியே 12 கிராம் எடுத்துட்டேன் அப்படின்னா அந்த 12 கிராமுக்கு தகுந்த மாதிரி அந்த 12 கிராமில் இருக்கக்கூடிய கார்பனில் எவ்வளோ ஆட்டம்ஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கு, எவ்வளோ மாலிகூல்ஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறத நான் வந்து பார்க்குறேன். அப்படி பார்க்கும்போது தான் அதை மோல்னு நம்ம கால்குலேட் பண்ணுறோம். அப்போது 1 மோல் வந்து இதுக்கு 6.02க்கு ஈக்குவல். 0.02 into 10 to the power of 23 அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ மோல் வந்து எதுக்காக? லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் எடுக்கிறோம் அப்படின்னா அந்த சப்ஸ்டன்ஸோ இல்லை ஒரு கேஸ் ஃபார்ம்லேயோ எடுக்கிறோம் அப்படின்னா அந்த மாஸ் அந்த வால்யூமுக்கு தகுந்த மாதிரி அதில் எவ்வளோ ப்ரெசென்ட் ஆகிருக்கு ஆட்டம்ஸ் அப்படிங்கிறத நம்ம கால்குலேட் பண்ணுறது தான் மோல். அது நம்பர் ஆஃப் மோல் அப்படின்னா நம்பர் ஆஃப் மோல்னா எவ்வளோ மோல் அதில் ப்ரெசென்ட் ஆகிருக்கு அப்படின்னா 2 மோல் இருக்குது, 5 மோல் இருக்குது அப்படின்னா அப்போ ஒரு மோல் வந்து எது? 6.02 into 10 to the power of 23 23 and 23. அப்போது ஒரு மோலுக்கு அப்படின்னா அப்போ 5 மோல்னா அதை 5ஆல் மல்டிபிள் பண்ணும்போது அவ்வளோ பார்ட்டிகல்ஸ் அதில் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஓகேவா? புரிஞ்சுதா? அப்படி அவர் வந்து அவகாட்ரோ என்ன பண்ணியிருக்காரு, கண்டுபிடிச்சி நமக்கு இந்த வேல்யூவை கொடுத்துருக்காரு. என்னென்னு ஒரு மோல் அப்படிங்கிறது என்ன? 6.02 into 10 to the power of 23ங்கிறது 3 particles அப்படிங்கிறது அவர் கண்டுபிடிச்சார். சரியா? கண்டுபிடிச்சது இவர் வந்து சரி இது வெறுமனே இப்படி நம்ம 6.02 அப்படின்னு ஒரு ஸ்டாண்டர்டாக கண்டுபிடிச்சிட்டாலும் அதுக்கு ஒரு நேம் கொடுத்தா அந்த நேமிங் வைக்கும்போது ஈஸியாக இருக்கும். நமக்கு எல்லா இடத்துலையும் நம்ம வந்து 6.02 into 10 to the power of 23 அப்படி பார்ட்டிகல்ஸ் அப்படின்னு சொல்லி எல்லா இடத்துலையும் சொல்லாமல் ஒரு பர்டிகுலராக ஒரு நேம் கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி யோசித்த போது கண்டுபிடிச்சது யார்? அவகாட்ரோ. ஸோ அவர் என்ன பண்ணார், அவரோட நேமே வச்சிடலாம். அப்போ இந்த நம்பருக்கு பேர் என்ன அப்படின்னா அவகாட்ரோ நம்பர் அப்படின்னு சொல்லி சொன்னார். அவகாட்ரோ நம்பர் அப்படின்னு சொல்லிட்டார். சரி, அவகாட்ரோ நம்பர் சொன்னார். இந்த அவகாட்ரோ நம்பர் ஒரு சிம்பிளாக நம்ம ரெப்ரசன்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது அவர் என்ன பண்ணிட்டார், இந்த நம்பர் இருக்கு இல்லையா அந்த நம்பருக்கான கேபிட்டல் லெட்டரை கொடுத்துட்டு இந்த அவகாட்ரோங்கிற அந்த பேருக்கு கீழே சின்னதாக கேபிட்டல் ஏ போட்டார். இது
இப்படி ரெப்ரசன்ட் பண்ணால் இது அவகாட்ரோ நம்பர். அப்போது 1 மோலுக்கு கண்டுபிடிச்ச அந்த வேல்யூ, ஸ்டாண்டர்ட் வேல்யூ, கார்பனை வச்சே கண்டுபிடிச்சிருக்காரு. அந்த ஸ்டாண்டர்ட் வேல்யூக்கு அவர் கொடுத்த நம்பர் என்ன, வேல்யூ என்ன, 6.02 × 10⁻23 பார்ட்டிகல்ஸ். ஸோ இதுக்கு ஒரு நேம் கொடுக்கலாம், நேமிங் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ ஸ்டாண்டர்டாக இருக்கக்கூடிய சப்ஸ்டன்ஸோட மோல் அப்படின்னு நீங்கள் கணக்கு போட்டிங்க அப்படின்னா அதுக்கு நேம் என்ன, அவகாட்ரோ நம்பர். ஓகேங்களா? அப்போ நீங்கள் ரெப்ரசன்ட் பண்ணுறது நீங்கள் எப்படி பண்ணலாம், சிம்பிள் மூலிமா கேபிட்டல் N அண்ட் கேபிட்டல் A. கேபிட்டல் A கேபிட்டல் Nக்கு கீழே சின்னதாக A மாதிரி இருக்கணும். சரிங்களா? அப்படி பண்ணிக்கலாம் அப்படின்னு அவரே என்ன பண்ணிட்டாரு, நேமிங் கொடுத்துட்டார், அவகாட்ரோ. ஓகேங்களா? இதைத்தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், அவகாட்ரோ நம்பர். இப்போது இது எல்லாமே ஓரளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா பார்ட்டிகல்ஸ் அப்படின்னு ஒரு வேர்டு வருது. இப்போ பார்ட்டிகல்னால் என்ன, அதான் ஆட்டம் சொல்லிட்டோம், அதில் என்ன போய் பார்ட்டிக்கல் அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிக்கலாம். நீங்கள் எடுக்கிறது எல்லாமே கிராம் ஃபார்மில் இருக்கும். இப்போ இந்த பார்ட்டிக்கல் அப்படிங்கிறது இதில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத ஃபஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அது ஈஸியாக என்ன தெளிவாகும், ஏன் நம்ம பார்ட்டிக்கல்னு சொல்கிறோம் அப்படின்னு. இப்போ நீங்கள் வந்து சப்ஸ்டன்ஸாக எடுக்கலாம், கேஷியஸ் ஃபார்மில் எடுக்கலாம், லிக்விட் ஃபார்மில் எடுக்கலாம். சரிங்களா? அப்போது இது எல்லாமே என்னென்னு சொல்கிறோம், பார்ட்டிக்கல். சரிங்களா? பார்ட்டிக்கல் அப்படின்னா என்னென்னா அது ஆட்டமாக இருக்கலாம். சரியா? மாலிக்யூல் கேஸ் ஃபார்ம்லேயும் இருக்கலாம். அதர் பார்ட்டிக்கல், இப்போ பார்ட்டிக்கல் அதை விட அதர் பார்ட்டிக்கல்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதே ஆட்டம்ஸ், அயான்ஸ், மாலிக்யூல்ஸ். சரியா? இது என்ன அதர் பார்ட்டிக்கல், இங்கே ஆல்ரெடி ஆட்டம்ஸ் மாலிக்யூல் சொல்லிட்டோம். அது என்ன அதர் பார்ட்டிக்கல், ஆட்டம்ஸ், அயான்ஸ், மாலிக்யூல்ஸ் என்ன அப்படின்னா இது வந்து ஆட்டம்ஸ் அண்ட் மாலிக்யூல்ஸ் வந்து நம்ம எடுத்துக்கக்கூடிய கிராம் லெவலில் தான் நம்ம சொல்லுவோம். நம்ம என்ன பண்ணுறத கிராம் லெவலில் தான் நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுறோம். சரியா? இப்போ நீங்கள் என்ன, நமக்கு இது ஃபஸ்ட்டு சம்லேயே பார்த்தீங்கன்னா 46 கிராம்னு கொடுத்துருக்காங்க. சரியா? அந்த மாதிரி கிராம் லெவலில் நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுவோம் இங்கே இருக்கக்கூடிய ஆட்டம்ஸ், மாலிக்யூல்ஸ். இந்த அதர் பார்ட்டிக்கலில் இருக்கக்கூடிய ஆட்டம்ஸ், அயான்ஸ் எல்லாம் என்னென்னா ஒரு சிங்கிள் ஆட்டம். சரிங்களா? ஒரு கார்பன் இல்லை 2 கார்பன், ஒரு ஹைட்ரஜன் இல்லை 2 ஹைட்ரஜன், அந்த மாதிரி ஒவ்வொன்றா 2 அப்படி சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி இருக்கக்கூடிய பார்ட்டிகல்ஸை இந்த அதர் பார்ட்டிக்கலில் சேர்த்துறோம். சரிங்களா? ஆட்டம், அயான்ஸ் இருக்கும், மாலிக்யூல்ஸ் இருக்கும், இதே மாதிரி ஃபார்மேஷனில் சிங்கிளாக இருக்கும். சரிங்களா? அந்த மாதிரி இருக்கிறதே நம்ம என்ன பண்ணுறோம், பார்ட்டிகல்ஸில் சேர்த்துறோம். சரிங்களா? ஆட்டம்ஸ், மாலிக்யூல்ஸ் கிராம் லெவலில் எடுக்கிறோம், கிராம்னு தான் சொல்ல போகிறத. இதை வந்து அதர் பார்ட்டிகல்ஸை வந்து தனித்தனியாக கிடைக்கிறது, அதில் இன்னும் அங்கங்கே ஒட்டிக்கிட்டு இருக்கும் ஆட்டம்ஸு, மாலிக்யூல்ஸு தனித்தனியாக இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இருக்கக்கூடியதை எடுக்கிறது அதர் பார்ட்டிகல்ஸ். சரியா? இப்போது இன்னொன்று என்ன இருக்குது, கேஸ் நம்ம என்னென்னு ஃபார்ம் பண்ணுவோம், நம்மளை அதாவது சப்ஸ்டன்ஸ் அப்படின்னா அதை நம்ம எப்படியோ ஒன்று கவுண்ட் பண்ணி அதில் இத்தனை ஆட்டம்ஸ் இருக்குன்னு நம்மளால் எண்ணி சொல்ல முடியும். பட் கேஷியஸ் ஃபார்மில் இருக்கிறத எப்படி நம்ம எண்ண முடியும், அது சாத்தியமில்லை. ஸோ அந்த கேஷியஸ் ஃபார்மில் இருக்கிறத நம்ம எண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு வேல்யூ கொடுத்துட்டோம் அப்படின்னா அது ஈஸி அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்காங்க, அதுக்கு ஒரு ஸ்டாண்டர்டை ஒரு வால்யூமை செட் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு இந்த கேஸ் வந்து நம்ம கால்குலேட் பண்ணுறதுக்கு அதோட மாஸ், வால்யூம் நம்ம ஃபஸ்ட்டு கொண்டு வரணும், ஸ்டாண்டர்டாக இருக்கும். ஏன்னா கேஸ் வந்து ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். சரிங்களா? சப்ஸ்டன்ஸ் கூட அப்படியே சேஞ்ச் ஆகாது. பட் கேஸ் என்ன பண்ணும், ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வீட்டுக்குள்ளார கொஞ்சம் ஹீட்டாக இருக்கும், வெளியில் பார்த்திங்கன்னா சில்னஸோடு இருக்கும். ஸோ அந்த மாதிரி கேஷியஸ் ஃபார்மில் இருக்கிறது சம் டெம்பரேச்சரில் சேஞ்ச் ஆகும். ஸோ இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு ஸ்டாண்டர்ட் டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷரில் கால்குலேட் பார்த்துருக்காங்க கேஷியஸ் ஃபார்மில் இருக்கும். அப்போது அதுக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் டெம்பரேச்சர் கொடுக்கணும். அப்படிங்கும்போது 273.15 கெல்வின் அப்படின்னு சொல்லிட்டாங்க. கெல்வினில் ஒரு கேஷியஸ் ஃபார்மோட ஸ்டாண்டர்ட் டெம்பரேச்சர் எவ்வளோ, 273.15 கெல்வினில் அந்த கேஷியஸோட ஃபார்ம் எவ்வளோ ப்ரெஷர் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 atm அப்படிங்கிறது அதோட ப்ரெஷர். ஸ்டாண்டர்ட் டெம்பரேச்சர் என்ன, 273.15 கெல்வின்,
ஸ்டாண்டர்ட் ப்ரெஷர் என்ன 1 atm. ஓகேவா? அப்போது இது ரெண்டு ஸ்டாண்டர்டாக இருக்குது. இதை வச்சு கால்குலேட் பண்ணி ஒரு கேஷியஸ்க்கு அதோட மோலார் வால்யூம் எவ்வளோ அப்படின்னு அவங்க கணக்கு பண்ணியிருக்காங்கன்னா 22.4 லிட்டர் அப்படின்னு சொல்லி அந்த மோலார் வால்யூமை அவங்க கால்குலேட் பண்ணியிருக்காங்க. பார்த்துக்கோங்க, ஃபர்ஸ்ட்டு நம்ம சொன்னோம் அந்த பார்ட்டிகல்ஸில் கிராமு மாசு சொன்னோம், கிராமு மாலிக்யூல் சொன்னோம் இல்லையா, அதை ஆட்டம்ஸும் மாலிக்யூல்ஸும் கிராமில் நம்ம ரெப்ரசென்ட் பண்ணுவோன்னு. அப்படி கிராமில் நம்ம ரெப்ரசென்ட் பண்ணுறத என்னன்னு சொல்கிறோம், மோலார் மாஸ் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? மோலார் மாஸுங்கிறது என்னென்னா ஒரு சப்ஸ்டன்ஸில் கிராம் லெவலில் நம்ம ரெப்ரசென்ட் பண்ணக்கூடிய ஆட்டம்ஸ் மாலிக்யூல்ஸை நம்ம என்னென்னு சொல்கிறோம், மோலார் மாஸ் அப்படின்னு சொல்கிறோம். இதே ஒரு அந்த சப்ஸ்டன்ஸ் இல்லாமல் ஒரு கேசியஸ் ஃபார்மில் இருக்குன்னா அப்போ அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க இல்லையா, ஸ்டாண்டர்ட் டெம்பரேச்சர் 273.15 கெல்வின்லேயும் ஸ்டாண்டர்ட் ப்ரெஷர் வந்து 1 atm அப்படின்னும் இது ரெண்டானாலையும் கால்குலேட் பண்ண ஒரு கேஷியஸ் ஃபார்ம் ஸ்டாண்டர்டான வேல்யூ பார்த்திங்க அப்படின்னா 22.4 லிட்டர் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்காங்க இல்லையா. இதுக்கு பார்த்திங்க அப்படின்னா இதை என்னன்னு சொல்லுவோம், மோலார் வால்யூம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி கேஷியஸ் ஃபார்மில் கண்டுபிடிக்கிறதுக்கு மோலார் வால்யூம், சப்ஸ்டன்ஸ் ஃபார்மில் இருக்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு மோலார் மாஸ். சரிங்களா? இது நல்லா புரிஞ்சிருச்சு இல்லையா? இப்படி நம்ம கால்குலேட் பண்ணுறோம். இப்போது மோல்னா என்ன, அந்த மோலை வந்து நம்ம இப்படி நம்ம கால்குலேட் பண்ணோம், அந்த மோலில் என்னென்ன பார்ட்டிகிள்ஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கும் எல்லாமே நம்ம பார்த்துட்டோம். ஓகேவா? சரி, புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம கால்குலேஷன் பார்ட்டுக்கு போகலாம். பாருங்க, ஃபர்ஸ்ட் கால்குலேஷன் பார்ட், calculate the number of moles. சரிங்களா? என்ன சொல்லியிருக்காங்க, நம்பர் ஆஃப் மோல்ஸ் இன் 46 கிராம் ஆஃப் சோடியம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சோடியத்தை நம்ம எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுறோம், Na அப்படின்னு போடுவோம். சரிங்களா? இதுதான் சோடியத்துக்காக நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுற சிம்பிள். சரி, இந்த சோடியம் நம்ம எவ்வளோ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 46 கிராம். சரிங்களா? நம்ம எடுத்துக்கிட்டது எவ்வளோ, 46 கிராம். இந்த சோடியம் என்ன, 46 கிராம் அளவு எடுத்துட்டோம் சோடியம். ஓகேங்களா? பட் இந்த சோடியத்தில் ஒரு அட்டாமிக் மாஸ் யூனிட் நம்ம கால்குலேட் பண்ணி வச்சுருப்பாங்க பீரியாடிக் டேபிளில். அப்படி பார்க்கும்போது அந்த சோடியத்தோட அட்டாமிக் மாஸ் யூனிட் என்ன அப்படின்னா 22.990. எக்ஸாக்டாக சொல்லும்போது சோடியத்தோட அட்டாமிக் மாஸ் யூனிட் பாருங்கள், நம்ம எடுத்துக்கிட்டது 46 கிராம் சோடியம். இதோட அட்டாமிக் மாஸ் யூனிட் AMU என்னன்னா, அட்டாமிக் மாஸ் யூனிட் என்ன, 22.990. சரிங்களா? இதுதான் வந்து இந்த சோடியத்தோட அட்டாமிக் மாஸ் யூனிட். சரிங்களா? ஓகே, இப்போது இதை வந்து அவங்க என்ன பண்ணிட்டாங்க, ரவுண்ட் பண்ணிட்டாங்க. இந்த 99 இருக்குது. ஸோ அதனால் என்ன பண்ணிட்டாங்க, இந்த 22 ரவுண்ட் பண்ணிட்டாங்க. எப்படி அப்படின்னா 23 ரவுண்ட் பண்ணிட்டாங்க. சரிங்களா? இது வந்து அப்போ சோடியத்தோட அட்டாமிக் மாஸ் யூனிட் என்ன, AMU என்ன, 23. சரியா? ஓகே, இப்போது இந்த 23 அட்டாமிக் மாஸ் யூனிட் இருக்கக்கூடிய சோடியத்தில் நம்ம எடுத்துக்கிட்டது 46 கிராம். அந்த 46 கிராமில் எவ்வளோ பார்ட்டிகிள்ஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கு? பார்ட்டிகிள்ஸ்னால் நம்ம என்ன ஆல்ரெடி சொல்லியிருக்கோம், ஆட்டம்ஸ், மாலிக்யூல்ஸ், அயான்ஸ். சரிங்களா? இது எல்லாமே அதில் மிங்கிள் ஆகிருக்கும். நம்ம கிராம் லெவலில் ஃபஸ்ட் எடுத்துக்கிட்டோம், இருந்தாலும் அதில் சிங்கிள் காம்பனன்ஸும் இருக்கும். சரிங்களா? அப்படிங்கும்போது இதை நம்ம கால்குலேட் பண்ணணும். கால்குலேட் பண்ணால் தான் அதோட மோல் எவ்வளோ அப்படிங்கிறத நம்மளால் எடுத்துக்க முடியும். நான் சொல்லிட்டேன், மோல்னா லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் எடுத்துக்கிறோம், எலமெண்ட்ஸ் எடுத்துக்கிறோம் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய ப்ரெசென்ட் ஆகிருக்கக்கூடிய என்டிட்டி, எலமெண்ட்ஸ் என்டிட்டி என்ன, என்டிட்டிஸ் மீன்ஸ் அதில் ப்ரெசென்ட் ஆகிருக்கக்கூடிய ஆட்டம்ஸ், அயான்ஸ், மாலிக்யூல்ஸ் எல்லாமே இருக்கும், கலந்து இருக்கும். சரிங்களா? அதை தான் என்டிட்டிஸ் அப்படின்னு சொல்கிறோம். எவ்வளோ அளவு அது கலந்துருக்கு அப்படின்றத கால்குலேட் பண்ணுறது தான் மோல். நல்ல கான்ஃபிடென்ட்டாக வச்சுக்கோங்க. சரிங்களா? அப்போ மோலுங்கிறது தெளிவாக தெரிஞ்சிருச்சு. எவ்வளோ கிராம் அளவு லார்ஜ் அமௌண்ட் எடுக்கிறீங்க சப்ஸ்டன்ஸ், அதில் ப்ரெசென்டாக இருக்கக்கூடிய பார்ட்டிகல்ஸ் எல்லாமே மோல். சரிங்களா? அதை கால்குலேட் பண்ணுறது மோல் அப்படின்னு சொல்கிறோம். அப்போது இப்போ நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க, 46 கிராமுக்கு வந்து நமக்கு சோடியம் கொடுத்துட்டாங்க, அதில் எவ்வளோ நம்பர் ஆஃப் மோல்ஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்குங்கிறத நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இப்போ நமக்கு எல்லாம் தெளிவாயிடுச்சு.
இப்போ நம்பர் ஆஃப் மோல்ஸ் நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போது நம்பர் ஆஃப் மோல்ஸ் கண்டுபிடிக்க ஃபார்முலா என்ன அப்படின்னா, நமக்கு என்ன தேவை, எவ்வளோ எலமெண்ட் நான் மாஸ் நான் எடுத்துக்கிட்டேன். சரிங்களா, கொடுத்துருக்குற எலமெண்ட்டோட மாஸ் எவ்வளோ. மாஸ்னால் என்ன, இது டோட்டல் அமௌண்ட் ஆஃப் மாஸ். சோடியம் கொடுத்துட்டாங்க, எலமெண்ட் என்ன கொடுத்துருக்காங்க, சோடியம் கொடுத்துட்டாங்க Na. சரியா, அதோட மாஸ் எவ்வளோ, நமக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 46 கிராம் கொடுத்துருக்காங்க சோடியம். ஸோ மாஸ் ஆஃப் த எலமெண்ட் அப்படின்னா கொடுத்துருக்கிற எலமெண்ட்டோட அளவு எவ்வளோ அப்படிங்கிறத கேட்குறாங்க, நிறை. அப்போது இந்த மாஸ் வந்து சோடியத்தோட நிறை. சோடியத்தோட அணுநிறை அப்படிங்கிறது அதோட ஆட்டம்ஸோட நிறை. சரிங்களா, ஆட்டம்ஸோட மாசு. இது வந்து சோடியம் எவ்வளோ உங்களுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்குறது தான் மாஸ் ஆஃப் தி எலமெண்ட். சரிங்களா, அப்போ எனக்கு கொடுத்துருக்காங்க எவ்வளோ, 46 எனக்கு கொடுத்துட்டாங்க. சரியா, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா டிவைடட் பை கொடுத்துருக்கிற எலமெண்ட் கிராம் அளவை எதால் டிவைட் பண்ணுறோன்னா அந்த சோடியத்தோட அட்டாமிக் மாஸ் எவ்வளோ. சரிங்களா, உங்களுக்கு சோடியம் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 46 கிராம் எனக்கு கொடுத்துட்டாங்க அப்படிங்கிறோம். சரிங்க, அதோட அட்டாமிக் மாஸ் என்ன, அட்டாமிக்ஸ்னால் ஒரு ஆட்டமோட மாஸ். சோடியம்ங்கிற அந்த ஆட்டமோட மாஸ் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம், ஆல்ரெடி டேபிளில் இருக்குது நமக்கு 23. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன், அதால் டிவைட் பண்ண போகிறேன். அப்போ 46 டிவைடட் பை 23 நமக்கு என்ன வரும், 2. சரியா, 2 × 23 என்ன, 46. அப்போ நமக்கு கிடச்சிருக்கிறது ஆன்சர் 2. அப்போது எத்தனை மோல் இருக்குது, நம்பர் ஆஃப் மோல்ஸ் எவ்வளோ, 2 மோல். சரி, ஆல்ரெடி நம்ம சொல்லியிருந்தோம் 1 மோல்னால் அதில் எவ்வளோ ப்ரெசென்ட்டாக இருக்கணும், பார்ட்டிகிள்ஸ் 6.02 × 10⁻23. எதுக்கு, 1 மோலுக்கு. 1 மோலுக்கு எவ்வளோ பார்ட்டிகிள்ஸ் அதில் இருக்கும், 1 மோல் அப்படின்னா 6.02 × 10⁻23 பார்ட்டிகிள்ஸ் இருக்கும். சரியா, இப்போ நமக்கு கிடச்சிருக்கிறது எவ்வளோ, 2 மோல் கிடச்சிருக்கு. அப்படின்னா என்ன இருக்குது, இங்கே 2 ஸ்கொயர் டைப்பில் இருக்குது. அதாவது 6.02 × 10⁻23 into 6.02 × 10⁻23. அப்போது 2 மோல்னால் நமக்கு எவ்வளோ இருக்கணும், அங்கே 2 6.02 × 10⁻23 பார்ட்டிகல்ஸ் இருக்குது. அப்போ அதை கால்குலேட் பண்ணோன்னா நமக்கு எவ்வளோ ஆட்டம்ஸ் இருக்குங்கிறது ஈஸியாக நம்மளால் சொல்ல முடியும். புரிஞ்சுதா, பார்த்துக்கோங்க, இதுதான் ஆன்சர். 2 moles ஆஃப் சோடியம். நீ கொடுத்துருக்கக்கூடிய 46 கிராம் சோடியத்தில் சரிங்களா எவ்வளோ மோல் ஆஃப் சோடியம் இருக்குது, 2 moles ஆஃப் சோடியம் இருக்குது. ஆட்டம்ஸ் எவ்வளோ ப்ரெசண்ட்டாக இருக்குது, அதில் 46 கிராம் நீங்கள் அளந்து கையில் எடுத்துக்கிட்டீங்க சால்ட்டை. அதில் வந்து எவ்வளவு 2 மோல் ஆஃப் சோடியம் இருக்குது. 1 மோல்னால் 6.02 × 10⁻23ங்கிறோம். அப்போ 2 மோல்னால் இதை நீங்கள் மல்டிபிள் பண்ணி பாருங்கள். அப்போது அளவு என்ன ஆகுது, இப்போ கேல்குலேட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கிது அப்படின்னா 30, அதாவது இதையும் 6.02 × 6.02. சரியா, இதை கால்குலேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கிது, 36.2404 அந்த அளவு உங்களுக்கு கிடைக்கிது. சரிங்களா, அப்போது இதில் நம்ம இது கேல்குலேட் பண்ண தேவையில்லை, நமக்கு எத்தனை மோல்னு சொன்னால் போதும். நம்பர் ஆஃப் மோல்ஸ் மட்டும்தான் அவங்க கேட்டிருக்காங்க, நான் உங்களுக்கு புரியட்டுமேனு சொன்னேன். சரிங்களா, 1 மோல்னால் இவ்வளோ, 2 மோல்னால் இந்த அளவுக்கு இருக்கும். சரிங்களா, அப்போ நம்ம எடுத்துக்கிட்ட 46 கிராம் மோலில் 46 கிராம் சோடியத்தில் எவ்வளோ மோல் ப்ரெசண்ட் ஆகிருக்கு, 2 மோல் ஆஃப் சோடியம் ப்ரெசண்ட் ஆகிருக்கு. ஓகேவா, இப்போ தெளிவாயிடுச்சா? ஓகே, வெரி நைஸ். இப்போ வந்து நம்ம எலமெண்ட்ஸ் வச்சு சொல்லிட்டோம். அடுத்தது கேஷியஸ் ஃபார்மில் இருக்கக்கூடியதை வச்சு சொல்லணும். அது நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம். என்ன பாருங்கள், என்ன கொடுத்துருக்காங்க நமக்கு கால்குலேஷனில், 5.6 லிட்டர் ஆஃப் ஆக்சிஜன். கேஷியஸ் ஃபார்மில் இருக்கிறதையும் நம்ம என்னென்னு சொல்லுவோம், நம்ம லிக்விட் ஃபார்மில் நம்ம எப்படி மெஷர் பண்ணுறோமோ அதே மாதிரி லிட்டர் அப்படின்னு தான் சொல்லுவோம். சரிங்களா, அப்போ 5.6 லிட்டர் ஆக்சிஜன் கொடுத்துட்டாங்க. அந்த ஆக்சிஜன் 5 லிட்டரில் ஸ்டாண்டர்ட் டெம்பரேச்சர் ப்ரெஷரோட. சரிங்களா,
சரி, இது நம்பர் ஆஃப் மோல் எவ்வளோ அப்படிங்கிறத நம்ம கால்குலேட் பண்ணணும். சப்ஸ்டன்ஸ் தான் ஈஸியாக கால்குலேட் பண்ணலாம். கேஷியஸ் ஃபார்ம்லாம் ஃபார்ம் பண்ண முடியாதுங்கிறதுக்காக அவங்க ஸ்டாண்டர்டாக ஒரு ஃபார்மேஷன் கொடுத்துருக்காங்க. 22.4, அதாவது அவகாட்ரோ நம்பர் எப்படி மாஸில் மோலில் கண்டுபிடிச்சி சொன்னாங்களோ அதே மாதிரி இதில் ஒரு ஸ்டாண்டர்டான வால்யூம், அதாவது கேஷியஸ் ஃபார்முக்கு மட்டும் மோலார் வால்யூம்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த மோலார் வால்யூம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த ஸ்டாண்டர்ட் டெம்பரேச்சரில் 273.15 கெல்வின் ஸ்டாண்டர்ட் டெம்பரேச்சர், ப்ரெஷர் 1 atm. சரியா? இந்த கண்டிஷனில் இருக்கக்கூடிய ஒரு கேஷியஸ் ஃபார்மோட மோலார் வால்யூம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 22.4 அப்படின்னு ஸ்டாண்டர்டாக கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்போ நம்ம அதை தான் எந்த இடத்துலையுமே யூஸ் பண்ணணும். சரிங்களா? ஓகே, இப்போ நமக்கு கொடுத்துருக்கிறது 5.6 லிட்டர் ஆக்சிஜன் ஸ்டாண்டர்ட் டெம்பரேச்சர் ப்ரெஷரில் கொடுத்துருக்காங்க எஸ்டிபியில். ஃபார்முலா ஃபர்ஸ்ட் என்ன? கிவன் வால்யூம் ஆஃப் ஆக்சிஜன் எஸ்டிபி. அப்போது ஸ்டாண்டர்ட் டெம்பரேச்சர் ப்ரெஷரில் கொடுத்துருக்கக்கூடிய ஆக்சிஜன் உங்களுக்கு எவ்வளோ கொடுத்தாங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஆக்சிஜன் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? நமக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 5.6 லிட்டர் கொடுத்துருக்காங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. சரி, அந்த 5.6 லிட்டர் ஆக்சிஜன் உங்கள் கையில் கொடுத்துட்டாங்கல்ல, அந்த ஆக்சிஜனில் இருக்கக்கூடிய மோலார் வால்யூம் எவ்வளோங்கிறத கண்டுபிடிங்கன்னு சொல்லுவாங்க. சரி, அப்போ மோலார் வால்யூம் ஸ்டாண்டர்டாக ஒன்று கண்டுபிடிச்சி வச்சுருக்காங்க. அந்த ஸ்டாண்டர்டான வால்யூமை வச்சு, சரிங்களா, அதை வச்சு நம்ம கொடுத்துருக்கக்கூடிய ஆக்சிஜனோட அதில் ப்ரெசண்ட்டாக இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் மோல்ஸ் நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு ஒரு ஐடியா. ஓகே, அதுக்கு கொடுத்துருக்கக்கூடிய மோலார் வால்யூம் என்ன? 22.4 ஸ்டாண்டர்டாக கொடுத்துட்டாங்க இல்லையா? சரி, இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா கண்டுபிடிக்க சொல்லிட்டாங்க. நாங்கள் ஓகே, எனக்கு கொடுத்துருக்கிறதுல ஃபஸ்ட்டு எப்பயுமே நம்ம எடுத்த உடனே டைரெக்டாக அதோட வேல்யூ போடுறதுக்கு பதிலாக ஃபர்ஸ்ட் ஈஸியாக நமக்கு கிடைச்ச ஒரு பொருளோட மாசையோ வால்யூமையோ நம்ம கண்டுபிடிச்சி ஸ்டாண்டர்டாக வச்சுக்கிட்டு அதை வச்சு கம்பேர் பண்ணும்போது அடுத்தடுத்து நம்ம கண்டுபிடிக்கிறது ஈஸி. அப்படிங்கிற ஒரு ப்ரொசீஜரில் தான் இவங்க அட்டாமிக் மாஸ் யூனிட்டில் கண்டுபிடிச்சி வச்சாங்க. அதில் ஃபஸ்ட்டு கார்பனை வச்சு பேஸ் பண்ணியே மற்ற எல்லா எலிமெண்ட்ஸுக்கும் கண்டுபிடிச்சாங்க. சரிங்களா? ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ் கண்டுபிடிச்சாங்க, ஆவரேஜ் அட்டாமிக் மாஸ் கண்டுபிடிச்சாங்க. அதே மாதிரி கேசியஸ் ஃபார்முக்கும் ஸ்டாண்டர்டாக ஒரு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஸ்டாண்டர்டாக ஒரு கேசியஸ் ஃபார்முக்கு மோலார் வால்யூமை ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. சரிங்களா? அப்போ மோலார் வால்யூம் என்ன அப்படின்னா 22.4ன்னு சொல்லியாச்சு. இது ஸ்டாண்டர்டானது. இந்த ஸ்டாண்டர்டான வால்யூம்லேருந்து நம்ம கொடுத்துருக்கிற லிட்டரை டிவைட் பண்ணோம் அப்படின்னா அதில் ப்ரெசென்ட் ஆகிருக்கிற மோல் என்னங்கிறது நமக்கு தெரிஞ்சிடும். அப்படி நம்ம டிவைட் பண்ணதில் நமக்கு கிடைச்சது என்னென்னா 0.25 மோல் ஆஃப் ஆக்சிஜன். என்ன? 5.6 லிட்டர் ஆக்சிஜனில் நமக்கு ப்ரெசென்ட்டாக இருக்கக்கூடிய மோல் எவ்வளோ? 0.25 மோல் ஆஃப் ஆக்சிஜன். 1 மோல்னா தான் 6.02. சரிங்களா? இன்ட்டு த 10 to the power of 23. பட் இங்கே என்ன 0.25 மோல் அப்படிங்கும்போது 1லேயே கால்வாசி தான் இது. அப்படிங்கும்போது இதுலேயே ரொம்ப கம்மியாக இருக்குன்னு அர்த்தம். மாலிக்யூல் எவ்வளோ கம்மியாக இருக்குது? 1 நம்பர் ஆஃப் மோல்ஸு 0.25 மோல் ஆஃப் ஆக்சிஜன் தான் இருக்குது. சரிங்களா? புரிஞ்சிருச்சா செகண்ட் சம்? ஓகே, இப்போ 2 சம்மு, ஒன்று கேஷியஸ் ஃபார்மில் கண்டுபிடிக்கிறதுக்கு சொல்லியாச்சு, சப்ஸ்டன்ஸ் ஃபார்மில் கண்டுபிடிக்கிறதுக்கும் சொல்லியாச்சு. தேர்ட் சம்மு நீங்கள் தான் போடணும். அதுதான் உங்களுடைய ஹோம்ஒர்க். ஓகேங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் சம்மு. தேர்ட் எக்ஸாம்பிளில் பார்த்தீங்க அப்படின்னா இதே மாதிரி தான் வரும். ஸோ அதையும் நீங்கள் தான் போட போகிறீங்க. கேல்குலேஷன் ஆஃப் மாஸ் ஃப்ரம் மோல். மாஸ் ஃப்ரம் மோல்னால் ஒரு எலமெண்ட் கொடுத்துருவாங்க ஒரு பர்டிகுலர் மாஸில், அதில் இருக்கக்கூடிய மோலை நீங்கள் கண்டுபிடிக்கிறீங்க. சரிங்களா? எப்படி கேல்குலேட் த மாஸ் ஆஃப் த ஃபாலோயிங்? என்ன கொடுத்துருக்காங்க? என்ன ஃபாலோயிங் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு? 0.3 மோல் ஆஃப் அலுமினியம். எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 0.3 மோல் ஆஃப் அலுமினியம். இதோட அட்டாமிக் மாஸ் யூனிட் கொடுத்துட்டாங்க. இப்போ நமக்கு என்ன சொல்லிட்டாங்கன்னா நம்பர் ஆஃப் மோல்ஸ் என்ன? ஓகேவா? அப்போது மாஸ் ஆஃப் அலுமினியம் எவ்வளோ கொடுத்தாங்க? 0.3 மோல். சரியா? டிவைடட் பை அட்டாமிக் மாஸ் ஆஃப் அலுமினியம். அட்டாமிக் மாஸ் அலுமினியத்துக்கு அட்டாமிக் மாஸ் கொடுத்துட்டாங்க 27. ஸோ இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம்? நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது மாஸ். சரியா? மோல் கொடுத்தாச்சு இல்லையா? எனக்கு புரியுதா நான் என்ன சொல்கிறேன்னு? சம்மில் 0.3 மோல் ஆஃப் அலுமினியம் சொல்லிட்டாங்க. அப்போ நமக்கு என்ன கொடுத்துட்டாங்க? மோலை கொடுத்துட்டாங்க. பட் அதோட மாஸை கண்டுபிடிக்க சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம என்ன பண்ணணும்?
மாஸ் ஃபார்முலா என்ன, நமக்கு ஆல்ரெடி மாஸ் கொடுத்துருவாங்க. அடுத்தது அட்டாமிக் மாஸ் யூனிட் நமக்கு தெரியும். ரெண்டையும் போட்டு டிவைட் பண்ணி நம்பர் ஆஃப் மோல் நம்ம கண்டுபிடிப்போம். ஆனால் இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், மாஸ் தான் கண்டுபிடிக்கணும். சரிங்களா? என்ன சொல்லியிருக்காங்க, கால்குலேட் மாஸ்ன்னு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ மோல் கொடுத்துருவாங்க, மாஸை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அப்போது இங்கே கொடுத்துருக்கிற வேல்யூவை நம்ம இந்த பக்கம் ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் கொண்டு வந்துடுவோம். எப்பயுமே நமக்கு தெரியும். சரியா? வேல்யூஸ் எது எதுக்கு கொடுத்துருக்காங்களோ அதை ஈக்குவல்ட்டுக்கு ரைட் சைடில் வந்துடும், லெஃப்ட் சைடில் வேல்யூம் இல்லாதது வந்துடும். சரிங்களா? அப்போ என்ன பண்ணியாச்சு, மாஸ் நமக்கு கொடுக்கல, மோல் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்பர் ஆஃப் மோலை இந்த பக்கம் நீ கொண்டு வந்துட்டீங்க. அப்போ நம்பர் ஆஃப் மாஸ், அந்த மாஸ் ஆஃப் அலுமினியத்தை இந்த பக்கம் கொண்டு வந்துட்டீங்க. பிகாஸ் அங்கே தெரியாது. ஸோ மாற்றி கொண்டு வந்துட்டீங்க. அப்படி மாற்றி கொண்டு வரும்போது நமக்கு என்ன ஆகுது, டிவைடில் இருக்கிறது மல்டிப்பிளில் மாறும். அது உங்களுக்கே தெரியும், மேக்ஸில் நம்ம போட்டிருப்பீங்க. சரியா? சரி, அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ மாஸ் ஆஃப் அலுமினியம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்பர் ஆஃப் மோல் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 0.3 மோல் இன்ட்டு அட்டாமிக் மாஸ் எவ்வளோ சொல்லியிருக்காங்க, 27. அப்போ இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணிட்டீங்க, பண்ணி 8.1 கிராம் வந்துடுச்சு. ஸோ மாஸ் ஆஃப் அலுமினியம் எவ்வளோ, 8.1 கிராம். இது நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதை வச்சு அடுத்தடுத்து நீங்கள் போடணும். சரியா? அவ்வளோதான். இன்றைக்கி உங்களோட ஹோம்ஒர்க் வந்து செகண்ட் எக்ஸாம்பிளில் தேர்ட் சம்மும் தேர்டு எக்ஸாம்பிளில் உள்ள எல்லா சம்மும் போடுறீங்க. சரிங்களா? போட்டு சென்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ. இதுதான் உங்களுக்கு ஹோம்ஒர்க். ஓகே, தேங்க்யூ.